எப்பவும் போல ஒரு கவிதையோடு நம்ம கதையை ஆரம்பிக்கலாமா? உணராத இதயத்திடம் உருக்கமான கதைகளை பேசி என்ன பையன்? 2 வரி கவிதை தான். ஆனா இந்த கவிதைக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு நீங்க கேட்க போறது நீ தீயா இல்லை தென்றலா, அத்தியாயம் 79. நான் உங்கள் சித்ரா. கதைக்குள்ள போவோமா? அந்த 7வது நாளும் வந்துவிட்டது. காலை 10 மணிக்கு ரிப்போர்ட் தருவதாக தவ்யாவின் டிடெக்டிவ் நண்பன் சொல்லியிருந்தான். மருத்துவமனைக்கு கிளம்பி பால்கனியில் காஃபி குடித்தபடி நின்று கொண்டிருந்த மதுவின் பக்கம் வந்த ராகவன் அவளை பின்னிருந்து அணைத்துக் கொண்டான். அவள் தோளில் முகம் புதைத்தான். அவனின் மீசையும் கொஞ்சமாய் வளர்ந்திருந்த அவன் தாடியும் அவள் தோளில் குறுகுறுக்க, நீங்க ஆபீஸ் போகலையா என்றாள் மது. கிளம்பணும், அதுக்கு முன்ன உன்கிட்ட ஒண்ணு கேட்கலான்னு நினைச்ச, அதான் வந்தேன். நான் உனக்கு கேட்பேன், நீ பதில் கொடுப்பியா என்றான் ராகவன். சொல்லுங்க என்றாள் மது. நீ என்னை விட்டு ரொம்ப தள்ளி போன போல இருக்கு என்றான் ராகவன். ராகவனின் வார்த்தைகள் மதுவின் செவி வழி புகுந்து அவளின் ஆழ்மனதை தாக்க, அவனை விட்டு விலகி கொண்டிருக்கும் உண்மையை உணர்ந்த அவளின் கண்களிலிருந்து கண்ணீர் உருண்டு விழ அவசரமாய் தன் கையால் கண்ணீரை துடைத்தவள் கையில் இருந்த காஃபி கப்பை கீழே வைத்தவள் அவள் இடையை கட்டி கொண்டிருந்த அவனது கையை விளக்கினாள். அவன் புறமாய் திரும்பி அவனை இன்னும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். அவளின் இறுக்கமான அணைப்பில் அவளின் மனதின் இறுக்கம் அவனுக்கு புரிந்தது. என்னடியாச்சு உனக்கு என்றான் ராகவன். ஒன்னும் என்று அவனை விட்டு அவள் விலக, மது என்றபடியே அவளின் முகத்தை தன் கைகளால் ஏந்திய ராகவன், ஒண்ணு மட்டும் சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. நீ கண்ணால பாக்குறது, காதால கேட்கறது எதுவும் உண்மை இல்லடி, அதை மட்டும் புரிஞ்சுக்கோ என்று ராகவன் சொல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் என்றாள் மது. என்றான் ராகவன். மது அங்கிருந்து சென்று விட அவள் சூடியிருந்த ரோஜா பூவின் இதழ் ஒன்று தவறி விழுந்தது. அந்த ஒற்றை இதழை கையில் எடுத்த ராகவன், ஒரு பூவில் இருந்து இதழ் விழுந்தா அந்த பூவுக்கு பெருசா வலிக்காது, ஆனா என்னை விட்டு நீ ஒரு அடி தள்ளி போனாலே வலிக்குதுடி என்று தனக்கு தானே பேசிக்கொண்டான். காதல் ஒரு மனிதரை என்ன வேண்டுமானாலும் செய்து விடுகிறது. அழ வைக்கிறது, சிரிக்க வைக்கிறது, விலக வைக்கிறது, வலிக்க வைக்கிறது, அந்த வழியையும் ரசிக்க வைக்கிறது. திவ்யாவின் நண்பன் மாயாவிற்கும் நண்பன். உண்மையை ஆராய்ந்து கூற வேண்டிய டிடெக்டிவான அவன் மாயாவின் நட்பருக்கு பிரதிபலனாய் தன் தொழிலுக்கு துரோகம் செய்ய முடிவெடுத்து விட்டான். விஜய், நீ செய்ய போற விஷயம் என் ராகவன் மாமாவை எனக்கு திருப்பி கொடுக்கும் என்று அவன் நண்பனிடம் மாயா சொல்ல, உனக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா மாயா? ராகவன் சார் இது வரைக்கும் எத்தனையோ கொலைகள் பண்ணி இருக்காரு. ஆனா ராகவன் சார் கையால இறந்தவனுக எல்லாமே ஏதோ ஒரு வகையில மோசமானவனுகளா தான் இருக்கானுங்க. அவனுக எல்லாமே கொல்லப்படக்கூடிய ஆட்கள் தான். ஆனா உனக்காக அவனுக எல்லாரையும் ரொம்ப நல்லவன்னு என் ரிப்போர்ட்ல எழுதியிருக்கேன். இதை பார்த்தா நிச்சயமா மது ராகவனோட சேர்ந்து வாழ மாட்டாங்க. அதுக்கப்புறம் ராகவன் சார கல்யாணம் பண்ணிக்கிறது உன்னோட சாமர்த்தியம் என்று மாயாவின் நண்பன் விஜய் சொல்ல, தேங்க்ஸ் விஜய் என்றாள் மாயா. அதன் பிறகு மதுவை சந்திப்பதற்காக விஜய் மதுவின் அறை முன் காத்திருக்க, விஜய் மதுவை சந்திக்க வந்துவிட்ட விஷயம் ராகவனுக்கு சென்று விட்டது. அன்று அலுவலகம் செல்லாமல் வீட்டில் இருந்த ராகவனோ வாசுவோடு அமர்ந்து லைவாக மது அறையில் நடப்பதை பார்த்து கொண்டிருந்தார். மதுவின் அழைப்பில் உள்ளே சென்ற விஜய் மதுவின் முன் ஒரு கோப்பை நீட்ட, மதுவின் கண்களோ அதிர்ச்சியில் பெரிதானது. விஜய், நீங்க இந்த ஃபைல கொடுத்திருக்க ரிப்போர்ட் எல்லாம் உண்மையா என்று மது கேட்க, ஆமாமாம் உண்மைதான். ராகவன் சார் தன்னோட 18 வயசுல கிருஷ்ணன் ஒருத்தர நடு ரோட்ல வச்சு வெட்டி இருக்காரு. 20 வயசுல குமார், ராமசாமி, கடம்பன், ஐயா கண்ணன் 4 பேரை கொன்னு எரிச்சிருக்காரு.
23 வயசுல லிங்கன், குப்பன், கண்ணா, விருதாச்சலம், சண்முகம் அப்படின்னு 5 பேரை கொண்டு இருக்காரு. அடுத்தடுத்த வருஷங்கள்ல கனடால ஒருத்தரை கொண்டு இருக்காரு. பெங்களூர்ல ஆதித்யன், அப்புறம் எம்எல்ஏ உட்பட 4 பேரை கொண்டு இருக்காரு. ராகவன் சார் கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேல கொண்டு இருக்காரு. அப்ப அவங்க தொழில தன்னை எதிர்த்தவங்கன்னு நிறைய பேரை அவர் கொண்டு இருக்காரு. இந்த ஃபைல்ல சொல்லாத ஒரு விஷயம், ராகவன் சார் அன்புமணின்னு ஒரு பொண்ணை கூட கொண்டு இருக்காரு என்று விஜய் சொல்ல மதுவின் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. கண்களை துடைத்து கொண்ட மது, இதுல இதுல நீங்க கொடுத்திருக்க விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் என்றாள் மது. இல்ல மேம், சொல்ல மாட்டேன். பட் உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் சொல்றேன். ராகவன் சார் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அவரோட சந்தோஷத்துக்காக என்ன வேணும்னாலும் பண்ணக்கூடிய ஆள் அவர் என்று விஜய் சொல்ல என்றாள் மது. ராகவனோட இதையெல்லாம் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்த வாசுவோ, டே மச்சான், என்னடா இது, இவன் மது கிட்ட என்னமோ சொல்லியிருக்கான். நாம கொண்டு அந்த 15 பேரும் அப்பாவிங்கன்னு சொல்றான். இந்த டிடெக்டிவ் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? கிருஷ்ணன் நம்ம கம்பெனில வேலை செஞ்ச பொண்ணு மேல ஆசிட் பேசினான். குமார், ராமசாமி, ஐயா கண்ணு, கம்பன் 4 பேரும் நம்ம மேல இருந்த கோபத்துல நம்ம ஆபீஸ் பஸ்ஸ, நம்ம ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க எல்லாருமே அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கும்போது நடு ரோட்ல வச்சு கொளுத்துனவங்க. லிங்கன், குப்பன், கண்ணா, விருதாச்சலம், சண்முகம் 5 பேரும் நம்ம காலேஜ்ல வேலை செஞ்ச அன்புமணிங்கிற பொண்ண கதற கதற கற்பழிச்சு கொண்டவனுங்க. அவனுங்கனாலதாண்டா அந்த பொண்ணு செத்துச்சு. கனடால நீ கொண்ட அந்த ஒருத்தன் உன் அக்கா, மாமா, சஞ்சயோட அம்மா எல்லாரும் செத்ததுக்கு முதல் காரணமா இருந்திருக்கான். ஆதித்யனையும் எம்எல்ஏவையும் கொன்னதுக்கு கூட நியாயமான ஒரு காரணம் இருக்குடா. இவன் என்னடா இப்படி போய் சொல்றான் என்று வாசு கொதித்தையில, மச்சான் கோல், அவன் என்ன சொல்றான்னு முக்கியம் இல்ல, என் பொண்டாட்டி அதெல்லாம் நம்புற ஆளாங்கிறது தான் முக்கியம். வெயிட் பண்ணி பாப்போம் என்ன நடக்குதுன்னு என்று ராகவன் கூறினான். மருத்துவமனையில் மதுவோ, சரி விஜய், நீங்க கிளம்புங்க, உங்களுக்கான ஃபீஸ் இதுல இருக்கு என்று மது கவரை கொடுக்க விஜயம் அதை வாங்கி கொண்டு வந்த வேலை முடிந்ததாக மாயாவிற்கு மெசேஜ் அனுப்பினான். விஜய் சென்றதும் தன் இருக்கையில் இருந்து எழுந்த மது கை கழுவும் தொட்டியில் சென்று முகத்தை தண்ணீர் கொண்டு அடித்து கழுவினாள். அவளுக்கு அழுகையாக வந்தது. அழுது கொண்டே இருந்தாள். அவளால் ராகவன் செய்த கொலைகளையும் ராகவன் 15 பேரை கொலை செய்திருக்கிறான் என்பதையும் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இவ்வளவு நாளா இப்படி ஒரு மனுஷனையா நான் கண்மூடித்தனமா காதலிச்சேன்? இல்ல, ராகவன் அப்படிப்பட்ட ஆளா இருக்க மாட்டாரு. ஒருவேளை அந்த விஜய் போய் சொல்லியிருந்தா கண்டிப்பா அது பொய்யாதான் இருக்கணும். ராகவன் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாரு. ராகவன் ராகவன் அப்படி அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பில்லை, பண்ணியிருக்க மாட்டாரு என்று அழுது கொண்டே தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொண்ட மதுவோ அப்படியே மயங்கி சரிந்தாள். அதை பார்த்து கொண்டிருந்த ராகவனோ, மது என்று கத்தியவன் உடனே ருத்ரவதிக்கு அழைத்து மது மயங்கி கிடக்கும் விஷயத்தை சொல்ல, ருத்ரவதியும் மதுவின் அறைக்கு சென்றவள் மயங்கி கிடந்த மதுவின் முகத்தில் தண்ணீர் தெளித்து கைத்தாங்களாக பிடித்து எழ வைத்தாள். அங்கிருந்த நாற்காலியில் அவளை அமர வைத்தாள். ஆர் யூ ஓகே மேம் என்று ருத்ரவதி கேட்க, என்றாள் மது. மேம், நீங்க ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கீங்க, என்னாச்சு? எதுவும் உடம்புக்கு முடியலையா என்று ருத்ரவதி கேட்க, நத்திங் ருத்ரா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் என்றாள் மது. ஓகே மேம் என்று சொல்லிவிட்டு ருத்ரவதியும் அங்கிருந்து சென்றுவிட, மதுவிற்கோ யாரோ மலையை தூக்கி அவள் தலையில் வைத்த உணர்வு அவ்வளவு பாரமாய் இருந்தது. அவளின் அவ்வளவு காதலும் அவளின் அவ்வளவு நம்பிக்கையும் அவளை அழ வைத்துக் கொண்டே இருந்தது. ராகவன் மீது மதுவிற்கு நம்பிக்கை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அது பொய்யாகி போனால் அவளின் உலகமே இருண்டு விடும் அல்லவா? இப்படி பல எண்ணங்கள் மதுவின் மனதில் புயலாய் அடித்துக் கொண்டிருந்தது. எவ்வளவு முயற்சித்தும் அவளது கண்ணீரை அவளாய் கட்டுக்குள் கொண்டு வரவே முடியவில்லை. இனியும் இங்கிருந்தால் தன் இதயம் பாரமேறி வெடித்து விடுமோ என்பதை யோசித்தவள் சட்டென்று எழுந்தாள். மீண்டும் ஒரு முறை முகத்தை கழுவி விட்டு
மருத்துவமனையிலிருந்து வெளியேறினாள். எங்கு போவது என்பதையெல்லாம் மது யோசிக்கவே இல்லை. காரை எடுத்தவள் ஓட்டிக்கொண்டே இருந்தாள். அவளை பின்தொடர்ந்தனர் ராகவனின் பாடிகார்ட்ஸ். கிட்டத்தட்ட 5 மணி நேர பயணத்திற்கு பின் புயல் வேகத்தில் சென்று கொண்டிருந்தது மதுவின் கார். ஒரு பயங்கரமான சத்தம். மதுவின் கார் தான் ஒரு மரத்தில் சென்று மோதி நின்றது. நல்ல வேளை, மதுவிற்கு அடி எதுவும் படவில்லை. காரிலிருந்து இறங்கியவள் எதிரே கடல் இருப்பதை கண்டாள். ஆர்ப்பரிக்கும் அலைகளின் சத்தத்தில் தன் மனதின் ஆர்ப்பரிப்பும் அடங்கி போகுமோ என்ற எண்ணத்தில் அவள் கடலை தேடி ஓடி மணலில் அமர சிலையாய் அந்த அலையை கடலை பார்த்தபடியே அமர்ந்திருந்தாள். எவ்வளவு நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தாள் என்பது தெரியவில்லை. ஆனால் இருட்டிவிட்டது. மது எங்கு இருக்கிறாள், என்ன செய்கிறாள் என்பது ராகவனுக்கு தெரியும். இருந்தும் அவளை தொந்தரவு செய்ய ராகவன் விரும்பவில்லை. அவளாய் தெளிந்து வரட்டும் என்று விட்டுவிட்டான். இரவு 9 மணி இருக்கும். கடற்கரையில் அமர்ந்திருந்தவள் எழுந்தாள். தன் காரை எடுத்துக்கொண்டு நேராக மருத்துவமனைக்கு சென்றாள். அங்கு ருத்ரவதியை சந்தித்த மது சில மாத்திரைகளை வாங்கி கொண்டு அரண்மனைக்கு விரைந்தாள். அரண்மனையின் வரவேற்பறையில் பார்த்திபன், லதா மற்றும் மாயா என்று மூவரும் அமர்ந்திருந்தனர். எல்லா விஷயத்தையும் மாயா லதாவிடம் கூறினாள். மதுவும் அவளது காரும் அரண்மனையின் வாசலை அடைந்தது. அழுதழுது முகம் வீங்கி சிவந்து கேசமெல்லாம் கழிந்து நடை தளர்ந்து வெறும் மதுவை பார்ப்பதற்கு கொண்டாட்டமாய் இருந்தது பார்த்திபன், லதா மற்றும் மாயா மூவருக்கும். அவர்களின் முகம் பாராது நேராக படியேறியவள் தனக்கும் ராகவனுக்குமான அறையில் நுழைந்தவள் நேரே குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். ஷவரில் நீரை திறந்துவிட்டு நீரின் கீழே நின்று கொண்டாள். அவளை தொட்டு தழுவிச் சென்ற நீரோடு அவளின் கண்ணீரும் கலந்து வழிந்தது. உடை மாற்றிக்கொண்டு பால்கனியில் ஒரு மூலையில் அமர்ந்தவள் எப்போது தூங்கினாலோ தெரியாது. உடலை குறுக்கி கொண்டு அங்கேயே படுத்துக் கொண்டாள். அந்நேரம் இடி மின்னலோடு மழையும் பெய்துவிட அதை கூட உணர்ந்தும் பேதையவள் எழ விருப்பமில்லாமல் அசையாமல் படுத்துக் கொண்டிருக்கிறாள். அவசரமாய் அரண்மனைக்கு விரைந்த ராகவனோ மதுமிதாவை கண்டுவிட கடகடவென்று படியேறி வேக எட்டுக்களோடு அவன் அறையை அடைந்தான். அவன் அறையில் அவள் இல்லை. மொட்டை மாடிக்கு சென்று இருப்பாளோ என்று அங்கு சென்று பார்த்தான் ராகவன். அங்கேயும் அவள் இல்லை. மதுவின் பழைய அறையில் அவள் இருப்பாளோ என்று அங்கேயும் சென்று பார்த்தான். மது அங்கேயும் இல்லை. இப்பொழுதுதான் ராகவனுக்கு யோசனை வந்தது. அவள் தன் அறையின் பால்கனியில் இருப்பாளோ என்று மூச்சரைக்க அவன் பால்கனியின் பக்கம் சென்றான். பலமான இடி, கண்ணை பறிக்கும் மின்னலோடு பேய்மழை பெய்து கொண்டிருந்தது. பால்கனியில் மது படுத்திருப்பதை பார்த்த ராகவனுக்கு மதுவின் மனவழி அப்படியே அவன் கண்முன்னே தெரிந்தது. அவளின் பக்கம் சென்ற ராகவன், மது என்ன பண்ற, ஏன் இங்க படுத்திருக்க, ஏந்திரி என்று அவளின் கையை பிடித்து எழ வைத்தான். எழுந்து அமர்ந்தவள் தன் முன்னே மண்டியிட்டு அமர்ந்திருக்கும் தன் அவனை பார்த்தவளுக்கு கண்ணீர் கரை புரண்டு ஓடியது. ராகவ், உலகமே உங்களை பத்தி தப்பா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். பட் ஒருவேளை நீங்க அப்படி தான்னு தெரிஞ்சா என்னால தாங்க முடியாது என்று மனதிற்குள்ளேயே நினைத்த மது தன் முன்னே இருந்த ராகவனை கழுத்தோடு கட்டி கொண்டாள். அழுகையோடு இந்த அவளது அணைப்பு ராகவனை ஏதோ செய்தது. மது, என்னாச்சு, எதுக்கு போலற என்று அவளை விளக்கி நிறுத்தினான் ராகவன். இதயத்தின் அடி ஆழத்தில் அவளுக்கு இருந்த வலி எல்லாம் அவளின் கண்களில் கண்ணீராய் வழிந்து கொண்டிருந்தது. அந்த பார்வை, அவள் பார்வை சொல்லும் வழியை வார்த்தைகளால் அவனிடம் சொல்ல முடியாத பேதையவளோ அவனின் கண்களை ஆள பார்த்துவிட்டு அவனின் இதழோடு இதழ் பொருத்துகிறாள். அவளின் இந்த செயலை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவளை விளக்க நினைக்கிறான் ராகவன். ஆனால் அவள் விலக மாட்டேன் என்று முத்தத்தை தொடர்கிறாள். அவளின் உயிர் வழியை தீர்க்க நினைக்கிறாள். அதை உணர்ந்து கொண்ட ராகவனோ அவளுக்கு ஈடு கொடுத்து முத்தத்தை தொடர்கிறான். அந்த நேரம் பார்த்து மின்சாரம் துண்டிக்கப்பட யூபிஎஸும் செயலிழந்து விட்டது. காரிருள் என்ற காகிதத்தில் கலவி என்ற தலைப்பில் மாறி மாறி இருவரும் கட்டிலில்
கவிதை எழுத ஆரம்பித்து விட்டார்கள். மோகமின்றி ஒரு காமம், வலியோடு பல முத்தங்கள், கண்ணீரோடு ஒரு அணைப்பு, இப்படி ஒரு காமம். அவள் வலியை மறக்க அவளுக்கு வேண்டும் என்று அவள் நினைத்தானோ இல்லை அவன் நினைத்தானோ, ஆனால் இது அவசியமாயிற்று அவளுக்கு. கலவை முடிந்து விலகி அவன் படுக்க இருவருள்ளும் ஒரு பேரமைதி. மதுவிடம் ராகவனுக்கு எதுவும் பேச தோன்றவில்லை. அவளுக்கும் தான். சற்று நேரத்தில் அவளை அணைத்து கொண்டே அவன் உறங்கிவிட அவனை விட்டு விலகிய பெண்ணவளோ ருத்ரவதியிடம் வாங்கிய மாத்திரைகளில் ஒன்றை எடுத்து போட்டுக்கொண்டு உறங்கிவிட்டாள். காலையில் அவனுக்கு முன்னே அவள் எழுந்து அவனுக்கான உணவு உடை எல்லாவற்றையும் தயார் செய்து கொடுத்து விட்டு சஞ்சய்க்கும் சீதாவிற்கும் கூட உணவு பரிமாறிவிட்டு மருத்துவமனைக்கு கிளம்பிவிட்டாள். பெரிதாய் ராகவனிடம் அது பேசவில்லை. பக்கத்தில் அவன் இருந்தும் மொத்தமா எதையோ ஒன்றை பறி கொடுத்தவள் போலவே முகத்தை சோகமாக வைத்துக் கொண்டிருந்த பெண்ணவள் மாலை மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வந்தாள். அவளுக்கு முன்னே வீட்டுக்கு வந்த ராகவனின் காரை அரண்மனை வாசலில் பார்த்துவிட்டு தன் அறைக்கு வந்தவள் மெத்தையில் அமர்ந்து லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்த ராகவனை ஒரு கணம் பார்த்துவிட்டு தன் கையில் இருந்த கைப்பையை அலமாரியில் வைத்தவள் கண்ணாடி முன்னே நின்று தன் கை கடிகாரத்தை கலட்டி கொண்டிருந்தாள். கண்ணாடி முன்னே நின்றிருந்தவளை பின்னே சென்று அணைத்தான் ராகவன். என்னடி உனக்கு பிரச்சனை? உன் மனசுல என்ன இருந்தாலும் வாயை திறந்து என்கிட்ட கேளு. இப்படி இருக்காதடி, முகத்தை சோகமா வச்சுட்டு பார்க்க முடியல என்று ராகவன் சொல்ல தன் இடையோடு கட்டியிருந்த ராகவனின் கையை எடுத்தவள் அவன் முன்னே திரும்பி அவன் வலது கன்னத்தில் தன் வலது கையை வைத்தவள், எனக்கு ஒன்னும் இல்லைங்க, நான் நல்லாதான் இருக்கேன் என்று சொன்னவள் குளியல் அறைக்கு சென்று குளித்து விட்டு வந்து மெத்தையின் ஒரு ஓரத்தில் படுத்துக் கொண்டாள். ராகவனிடம் அவள் மனதில் இருப்பதையெல்லாம் சொல்லி உண்மையா பொய்யா என்று மது கேட்டுவிடத்தான் நினைத்தாள். ஆனால் உண்மை என்று அவன் சொல்லிவிட்டாள். அதன் பின் அவனோடு வாழ அவளின் மனம் சம்மதிக்காது. அவனை விட்டு விலகி வாழவும் அவளால் முடியாது. அதனால் அவனிடம் கேட்க அவளுக்கு தைரியம் வரவில்லை. அவனோடு அவள் வாழ வேண்டும் என்றால் அவன் எப்படியோ அப்படியே அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவள் ஏற்றுக்கொண்டு விட்டாள். ஆனால் முழுவதுமாய் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனிடம் பேசுவதை குறைத்துக் கொண்டாள். ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் அவனை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கிறாள். அவ்வப்போது அணைத்துக் கொண்டார்கள். அடிக்கடி முத்தமிட்டுக் கொண்டார்கள். காதலோடு காமம் செய்தார்கள். காமம் முடிந்த பின் ஒருவர் மார்பில் இன்னொருவர் தொழில் கொண்டு இரவை கடத்தினார்கள். இப்படி ஒரு மாதம் உருண்டோடியது. மதுவின் பிள்ளைகளை பற்றி வாசுவிடம் சொல்லி இருந்தான் ராகவன். உண்மையை உடைத்து கூறும்படி வாசுவும் வற்புறுத்தினான். ஆனால் ராகவனும் என்ன நிரூபிச்சுதான் அவ என் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவ என்ன காதலிக்கிறாதானே, காதலுக்கு நம்பிக்கை தானே முக்கியம். என் மேல, என்னோட காதல் மேல அவளுக்கு நம்பிக்கை இருந்தா அவ என் கூடவே இருக்கட்டும் என்று கூறிவிட்டான் ராகவன். ராகவன் ஒரு நாள் மது மருத்துவமனைக்கு கிளம்பி கொண்டிருந்த சமயம், மது, நாளைக்கு லீவ் போட முடியுமா என்றான் ராகவன். எதுக்குங்க என்றாள் மது. சீதாவை பொண்ணு பார்க்க நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க, அதுக்குதான் என்றான் ராகவன். சரிங்க, ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் ஒர்க் அதிகம்தான், ஸோ லீவ் போட முடியாது, ஒரு ஹாஃப் டே மட்டும் இருக்க என்று மது சொல்ல என்றான் ராகவன். சீதா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டீங்களா என்றாள் மது. சொல்லிட்டேன் என்றான் ராகவன். அந்த சமயம் பார்த்து மதுவின் கைபேசி அலறவே கைபேசியை எடுத்து பார்த்தால் மது. அழைத்திருந்தது வாசுதான். மெத்தை மேல் போர்வையை போர்த்தி கொண்டு படுக்கச் சென்ற ராகவனை பார்த்தவள் தனது கைபேசியை எடுத்துக்கொண்டு பால்கனியின் பக்கம் சென்றாள். வாசுவின் அழைப்பை அட்டன் செய்து காதில் வைத்தாள் மது. ஹலோ, சொல்லுங்கண்ணா என்றாள் மது. மது, ராகவனுக்கு காய்ச்சல், ரொம்ப டயர்டா இருந்தான், ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டேன், வரலன்னு சொல்லிட்டான், பாத்துக்கோமா என்றான் வாசு. சரிண்ணா, நான் பாத்துக்கிறேன் என்று சொன்ன மது வாசுவின் அழைப்பை துண்டித்து விட்டு அறைக்குள் சென்றவள் அலமாரியில் இருந்த மாத்திரையை எடுத்தவள் மேசையின் மேலிருந்த தண்ணீர் குவளையை பார்த்தாள். அதில் நீர் இல்லை. நீர் எடுக்க அடுப்படிக்கு சென்றவள் நீரை எடுத்துக்கொண்டு அறைக்குள் மீண்டும் நுழைய மெத்தையில் படுத்திருந்த ராகவன் அங்கு இல்லாததை கவனிக்கிறாள்.
கையில் மாத்திரையை எடுத்துக்கொண்டு பால்கனி ஜிம் என்று அவள் அறையோடு இருந்த எல்லா இடத்திலும் ராகவனை தேடுகிறாள். அவன் எங்கும் இல்லை. புத்தகம் படிக்கும் அறைக்கு சென்று அங்கு பார்க்கிறாள். அங்கும் அவன் இல்லை. யோகா செய்யும் இடத்திற்கு செல்கிறாள். அங்கும் அவன் இல்லாததால் நீச்சல் குளம் இருக்கும் அந்த அறைக்கு செல்கிறாள் மது. ராகவன் அங்குதான் நீச்சல் அடித்துக் கொண்டிருக்கிறான். என்ன இவரு ஸ்விம் பண்ணிட்டு இருக்காரு? வாசு அண்ணா அவருக்கு காய்ச்சல்னு சொன்னாரு என்று யோசித்த மது. ராகவ் என்ற அவனும் நீச்சல் தொட்டியிலிருந்து மேலே வந்தான். ஈரம் சொட்ட சொட்ட நின்றிருந்தவளிடம் எந்த கேள்வியும் கேட்காமல் 2 கைகளிலும் வைத்திருந்த மாத்திரையையும் தண்ணீரையும் அவன் முன்னே நீட்டினாள். அந்த மாத்திரையை பார்த்துவிட்டு அவளை பார்த்த ராகவனோ எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நகர்னான். நில்லுங்க ராகவ் என்று கத்தினாள் மது. ராகவனும் நின்றான். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? வாசோனா போன் பண்ணி உங்களுக்கு காய்ச்சல்னு சொன்னாரு. ஆனா நீங்க ஸ்விம் பண்ணிட்டு இருக்கீங்க என்று மது கேட்க அவளின் பக்கம் வந்த ராகவன், நீ என்னோட பொண்டாட்டி. வாசு சொல்லித்தான் எனக்கு காய்ச்சல்னு உனக்கு தெரியணும்ல. நீ என்னை விட்டு ரொம்ப விலகி போயிட்ட மது. அது உனக்கு தெரியுதா? எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் வீடுன்னு இருக்கு. என்ன நீ கவனிக்க மறந்துட்டடி. என்னை விட்டு நீ விலகி போயிட்டடி. நீ உன்னை ரொம்ப பிஸியா காட்டிட்டு இருக்கல. எனக்கு தெரியும்டி அதுக்கான காரணம் என்னன்னு. என்ன உனக்கு பிடிக்கலையாடி என்றான் ராகவன். உங்களை பிடிச்சதுனாலதான் உங்க கூட நான் இருக்கேன் என்றாள் மது. பொய் சொல்லாதடி, பொய் சொல்லாத. கல்யாணம் ஆகிய 1 மாசம்தான் ஆச்சு. ஆனா நமக்குள்ள இருந்த காதல் காணாம போயிடுச்சு. எதையோ தொலைச்ச மாதிரி என் முன்னாடி இருக்க உன்னை பார்க்க பார்க்க நரக வேதனையா இருக்குடி என்று ராகவன் சொல்லி முடிக்க, எனக்கு நம்ம எல்லாத்தையும் அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல இந்த மாத்திரையை சாப்பிடுங்க என்று மது மாத்திரையை நீட்ட அவள் கையில் இருந்த மாத்திரையை தட்டி விட்டவனோ அவளின் இன்னொரு கையில் இருந்த கண்ணாடி டம்ளரை தூக்கி சுவரில் எறிந்தான். ராகவ் என்ன பண்றீங்க என்று கத்தினாள் மது. நான் என்ன பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது. உனக்குதான் அந்த விஜய் கொடுத்த ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதேதோ பண்ணிட்டு இருக்கு என்று ராகவன் சொல்ல, விஜய் 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 பத்தி உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் என்றாள் மது. நீ என்னோட உசுரடி. நீ சிரிச்சா என்ன அர்த்தம்? நீ கவலையா இருந்தா என்ன அர்த்தம்? உன் மனசுல என்ன ஓடுது? நீ என்ன நினைக்கிற? நீ என்ன செய்யற? உன்னை சுத்தி யார் யாரெல்லாம் இருக்கா? இது எல்லாமே எனக்கு தெரியும்டி. இப்போ சொல்றேன் கேளு. நான் கொலைகாரன்தான். நான் செஞ்ச ஒவ்வொரு கொலைக்கும் ஒரு காரணம் இருக்கு. அண்ட் இன்னொன்னு சொல்ற கேளு. இனியும் கொலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தா எதை பத்தியும் யோசிக்காம கொலை செய்வேன், வெட்டுவேன், குத்துவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். பட் ஒன்ன மட்டும் தெரிஞ்சுக்கோ, நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாது என்று சொல்லிவிட்டு ராகவன் அங்கிருந்து நகர்ந்து விட மதுவிற்கோ இதை கேட்டதும் தூக்கி வாரி போட்டது. தான் கொலை செய்ததை ராகவன் அவனது வாயாலேயே ஒப்புக்கொள்கிறான். ஒப்புக்கொண்டதோடு மட்டுமில்லாமல் இனியும் கொலை செய்ய போகிறேன் என்கிறானே. இதையெல்லாம் யோசித்தவள் தளர்ந்த நடையோடு அறைக்கு வர ராகவனோ பால்கனியின் கம்பியை பிடித்துக் கொண்டு வானத்தை வெறித்தபடி பார்த்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறான். மதுவிற்கு கண்ணில் இருட்டி கொண்டு வந்தது. காலால் பெண்ணிக் கொண்டது. அவளால் நடக்கவே முடியவில்லை. பால்கனிக்கு வந்தவள் ராகவ் என்று அவனை அழைத்தவாறே மயங்கி ஊஞ்சலில் சரிந்தாள். அவள் வெளும் சத்தம் கேட்டு திரும்பியவன் மயங்கி கிடந்த மதுவை பார்த்து அதிர்ந்து போனான். அவளை 2 கைகளால் ஏந்தியவன் வாசுவை அழைத்து விஷயத்தை சொல்லிவிட்டு ருத்ரவதியை அழைத்து வரும்படி சொல்ல, வாசுவும் அடுத்த அரை மணி நேரத்தில் ருத்ரவதியோடு அரண்மனைக்குள் நுழைந்தான். நேரே ராகவனின் அறைக்கு சென்றான் வாசு ருத்ரவதியோடு. மதுவை பரிசோதித்த ருத்ரவதியிடம் வாசு, என்னாச்சு ருத்ரா மதுவுக்கு என்று கேட்க, இட்ஸ் அ குட் நியூஸ் என்று எழுந்தாள் ருத்ரா. ராகவனை பார்த்து, வாழ்த்துக்கள், மது அம்மாக போறாங்க என்று ருத்ரா சொல்ல, ராகவன் முகத்தில் அப்படி ஒரு புன்னகை. தன் முன்னே நின்றிருந்த ருத்ராவின் கையை பிடித்த ராகவன், தேங்க்யூ ருத்ரா, தேங்க்யூ சோ மச் என்று சொல்ல ஒரு புன்னகையோடு,
என்று சொன்ன ருத்ரா அங்கிருந்து சென்றுவிட வாசுவு ராகவனை அலைக்காக தூக்கியவன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மச்சான் என்று ஆனந்தத்தில் கத்திக்கொண்டே அவனை இறக்கிவிட்டு அவனை அணைத்து விடுவித்தவன் சீதா சஞ்சய் என எல்லோரையும் அழைத்து விஷயத்தை கூறினான். அரண்மனைக்கு ஒரு குழந்தை வரப்போவது எண்ணி எல்லோருக்குமே ஆனந்தம். லதா, மாயா, பார்த்திபனை தவிர. மாயாவோ உள்ளுக்குள்ளே நொந்து கொண்டாள். ராகவன் மாமாவை பத்தி தப்பும் தவறுமா சொன்னா இந்த மொத மாமாவை விட்டு ஓடுவான்னு பார்த்தா கர்ப்பமாக இருக்கா என்று நொந்து கொண்டவள் பக்கத்தில் இருந்த லதாவிடம், அத்த உங்களால வெறும் திட்டம் மட்டும் தான் போட முடியும், ஆனா அதை செயல்படுத்த முடியாது. இப்ப பாருங்க, அந்த மது பிள்ளை பத்துக்கு போறா, அவ பிள்ளைக்கு அவளை பார்க்க தயாரா இருங்க என்று மாய சொல்லிவிட்டு அவள் அறைக்குள் சென்று விட லதாவின் பக்கத்துல இருந்த பார்த்திபனும், என்ன நீ இவ இப்படியெல்லாம் சொல்லிட்டு போறா என்றான். அவ சொல்றதும் உண்மைதானே என்றாள் லதா. அண்ணி என்ன நீங்களே இப்படி சொல்லிட்டீங்களே என்றான் பார்த்திபன். மது ரொம்ப பெரிய சிக்கல்ல மாட்டி இருக்கா. அவ உயிரையே பணைய வச்சிருக்கா. மோகிலினி மாதிரி அவளும் போய் சேர வேண்டிய நேரம் வந்துடுச்சு. மோகிலினி கர்ப்பமா இருக்கிறேன்னு சொன்ன அன்னைக்கு அவளுக்கான நேரத்தை நான் குறிச்சிட்டேன். இன்னைக்கு இவளும் கர்ப்பமா இருக்கிறேன்னு செய்தி வந்துடுச்சுல்ல, மதுவுக்கான நேரத்தையும் குறிச்சிட வேண்டியதுதான் என்று லதா சொல்ல, நாளை மட்டும் நீங்க குறிச்சு கொடுங்க அண்ணி, நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன் என்றான் பார்த்திபன். மதுவை தீர்த்து கட்ட லதாவும் பார்த்திபனும் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்க ராகவனும் தன் உயிர் நேரில் உண்டான தன் வாரிசை எண்ணி பூரிப்பில் இருந்தான். இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறது, நீதியா இல்லை தெஞ்சலா இந்த கதையில் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். மகளே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு கதையில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை பபாய், டாடா.